ஹலோ, வணக்கம் நண்பர்களே! நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ் வீடியோ போட்டு. டைம் இருக்க மாட்டேங்குது வீடியோஸ் போடுறதுக்கு. ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஸோ, அதனால ரொம்ப வீடியோ போட முடியல. அப்பப்போ சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். தென் இன்னைக்கு வீடியோ எதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி படத்த பத்தி தான் பேசப் போறோம். ஆ படம் ரிலீஸ் ஆகி நாளாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு தான் நான் இந்த படத்த பத்தி இப்ப தான் பேசுறேன் உங்க முன்னாடி. ஸோ தப்பா நெனச்சுக்காதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க. தென் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் காய்ஸ். ஏன்னா படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் வருது. பட் அந்த மாரிலாம் கிடையாது. படம் வந்து நல்லாருக்கும். நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் படத்த. நம்பி பார்க்கலாம். 2 3 டைம்ஸ் கூட பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லோவா போற மாரி தான் இருக்கும். இது வந்து ஹாலிவுட் ரேஞ்சுல எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு தரத்துல தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ரீமேக் மூவி தாங்க. இப்பவே சொல்லிர்றேன். ரீமேக் மூவி தான். ஆனா ரீமேக் மாரி இருக்காது படம். ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, அந்த ஃபீல் தாங்க இருக்கும் படத்துல. படத்தோட அந்த மையக்கரு சூப்பர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபி இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்ட்ஸு, அந்த இடத்துக்குரிய ட்ரெஸ் கோட்ஸு எல்லாம் பார்த்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கங்க. ஆர்ட் ஒர்க்கு எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. தென் நம்ம அனிருத் சொல்லவே வேணாம். மியூசிக் செம்மங்க. பட்டைய கெளப்பியிருக்காருங்க. அதுபோக தலையோட ஆக்டிங் பக்கா. ரொம்ப இருக்கு. ஆனா மாஸ் சீன்ஸ் இருக்காதுங்க உங்களுக்கு படத்துல. பெரிய இன்ட்ரோ இருக்காது. ம் ரொம்ப பில்டப் சீன்ஸ் அதெல்லாம் இருக்காது. படத்துக்கு என்ன தேவையோ, அது கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு. அ ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இப்ப விட்டுப்புட்டு படத்த நம்ம பின்னாடி கொண்டாடக்கூடாது. ஸோ இப்பவே அந்த படத்த பாருங்க, இப்பவே கொண்டாடுங்க. ஃபேமிலியோட பாருங்க. தென் ஓடிடில வரட்டும், இல்ல வேற ஓடிடி ப்ராப்ளம். நோ தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மாரி செதுக்கியிருக்காங்க. நம்ம அனி 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 ப்ரோ. அனி ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. சரிங்களா? அது மாரி தல வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காருங்க. ஆக்ஷன் கிங். ஆக்ஷன் தாங்க. ஆக்ஷன் கிங்கோட ஆக்ஷன் பயங்கரங்க. இருக்கு பாருங்க ஆக்ஷன் கிங்கோட ஆக்ஷன் இருக்குது. ஆரவ் ம். தரமா பண்ணியிருக்காரு ஆரவ். உண்மையிலேயே செம்மையா இருக்குங்க ஆரவ்ல. மிஸ் பண்ணிறாதீங்க. அவன் த்ரிஷா மேம்க்கு இன்னும் கொஞ்சம் குடுத்துருக்கலாம். ஸ்பேஸ் குடுத்துருக்கலாம். இருக்கு. படம் ஃபுல்லா ட்ராவல் பண்றாங்க. ஆனா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆம். ஏன்னா ஆக்சுவலி இடையிலேயே வந்து இதாயிரும்ல. அதனால தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்திருக்கலாம். ஆ கதை ஃபுல்லாவே அஜர்பைஜான் தாங்க. வேற எங்கேயுமே கிடையாதுங்க. ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா! கிளைமேட் செம்மையானதுங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு டெசர்ட் தாங்க உங்களுக்கு. ஃபுல்லாவே டெசர்ட் தான் உங்களுக்கு. ஆனா, அதிலயும் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அ பகல் நேரத்தில பார்த்தீங்கன்னா, மணல் புயல் வருமாம், வெயில் ஜாஸ்தியா இருக்குமாம், அது மாரி குளிர் ஓவரா இருக்கும் போல. இவ்வளத்தையும் பொருட்படுத்தி அங்க போய் ஷூட் பண்ணியிருக்காங்க மூவிய. ஷூட் பண்ணி அது படமும் இதாகி ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ. முன்ன நல்ல வெற்றிகரமா படம் ஓடிட்டு இருக்குங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க மிக்ஸட் ரிவ்யூஸ் வந்து யாருமே நம்பாதீங்க மக்கள். ஆம் மிக்ஸட் ரிவ்யூ நெறைய நெறைய போடுறாங்க. தயவுசெய்து அத நம்பவே நம்பாதீங்க. படம் வந்து பக்கா உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆ என்ன சொல்ல? அவ்வளோ அருமையா இருக்குங்க. படத்த போய் எல்லாரும் தவறாம தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகே ஓகே காய்ஸ். அது மாரி நீங்க ஒவ்வொரு சீனும் யூனிக்கா இருக்குங்க. ஒவ்வொரு சீனும் கூட நீங்க இப்டி திரும்பிடாதீங்க. திரும்பிட்டீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் லிங்க் இருந்துட்டே இருக்குது. ட்விஸ்ட் இருக்குது உங்களுக்கு.
அது மாரி ஸ்டார்ட்டிங்ல ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோமோ இருக்கும். 10 to 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வண்டி டேக்கப் ஆயி பறந்து போகும் பாருங்க ஃப்ளைட்டு. அந்த மாரி தாங்க. படம் டேக்கப் ஆயி போயிட்டே இருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் செமங்க. இன்டர்வல் பிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பிளாக் இருக்குது. மிஸ் பண்ணிறாதீங்க. என்னடா படம் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படியே போயிருமான்னு யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். கதை அந்த மாரிங்க. கதைக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. ஹீரோயிஸ்த்துக்கோ கே அந்த கேரக்டர் வேல்யூ, பேஸ் வேல்யூ குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ குடுத்துருக்காங்க. நம்ம தலையா இருக்கட்டும், சாரி ஏகே அஜித்தா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், ஆராவா இருக்கட்டும், ஆக்ஷன் கிங்கா இருக்கட்டும், எல்லாம் வேற லெவல்ல மாட்டியிருக்காங்க படத்துல. அந்த விசுவல் எஃபெக்ட்லாம் செம்மையா இருக்குங்க. அப்பா! அந்த மணல் சாண்டு, அந்த ரோடு, அந்த கேமரா வந்து வேற மாரி பண்ணியிருக்காங்க. வாய்ப்பே இல்லங்க. உங்களுக்கு ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலே இருக்காதுங்க. இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்கும். ஸோ கதை போர் அடிக்காம டேக்கா போயிட்டே இருக்கும். சேம் இதே இது வந்து இங்கிலீஷ்ல அது பண்ண தான் டப் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1 1/2 மணி நேரம் தான் படம். இது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து 2 1/2 மணி நேரம் படம் ஓடுது. ஸோ இந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த படத்த பத்தி இப்ப நம்ம பேச வேணாம். சரிங்களா? தென் மறக்காம எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பாருங்க. தென் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க. விக்னேஷ் -V2J இதாங்க நம்மளோட யூடியூப் சேனல் நேம். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் அந்த பெல் ஐகான வந்து டைங்குன்னு ஒரு தட்டி விட்டுருங்க. அண்ட் கீழ கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்பனா தான் என்ன சொல்றது? யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியும். ஜஸ்ட்டு கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்ணுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குது? ஆடியோ குவாலிட்டிலாம் ஓகேவா? எல்லாமே சொல்லுங்க. தென் ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் பத்தி. இன்னும் நெறைய புதுசு புதுசா போடுறேன். அடுத்து ஏப்ரல்ல இன்னொரு சம்பவம் இருக்குங்க. குட் பேட் அக்லி. அது ஆதிக் ரவிச்சந்திரனோடது. அது இன்னும் மிரட்டலா இருக்கும். வேற என்ன? எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த புத்தாண்டுலாம்? புத்தாண்டு முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. ஓகே காய்ஸ். எல்லாரும் நல்லா இருங்க. தென் இப்பவும் சொல்றேன், மறக்காம படத்த போய் தியேட்டர்ல பாருங்க. ஹாஷ்டாக் விடாமுயற்சி. அந்த பாட்டு சீன்லாம் பலமா இருங்க. அந்த விடாமுயற்சி சாங் வரும் பார்த்தீங்களா? அந்த சீன்லாம் வேற லெவலுங்க. தியேட்டர்ல ஹைப்பு, மாஸ், மாஸ், பக்கா மாஸ். ஸோ படத்த வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சிங்கிள் செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. படம் அவ்வளோ இதா போயிட்டுருக்குது. இந்த மாரி யாரும் எடுத்ததில்ல நம்ம இதுல, தமிழ் ஃபிலிம்ஸ்ல, இந்தியா லெவல்ல. ஏன்னா படம் ஹாலிவுட் ரேஞ்சுல எடுத்திருக்காங்கங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மகிழ் திருமணி அவர்களுக்கு. தென் அஜித் சார் உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அனி ப்ரோ உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆக்ஷன் கிங் சூப்பர். அரோ ப்ரோ சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களோட கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தென் அப்படியே ஒரு லைக்ஸ் குடுத்துக்கோங்க. பெல் சிம்பல் மறக்காம அழுத்திக்கோங்க. ஓகே கைஸ். பாய். டேக் கேர்.